வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு டேலி பிரைம்ல மல்டி ஸ்டாக் குரூப் கிரியேஷன், ஜிஎஸ்டி ரேட்டை எப்படி செட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் இதை எப்படி பண்றது அப்படிங்கறத கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம கேட்வே ஆஃப் த டேலில மாஸ்டர்ல சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. சரிங்களா? அதுல அக்கவுண்டிங் மாஸ்டர், இன்வென்டரி மாஸ்டர்னு ரெண்டு ஹெட் இருக்கும். அக்கவுண்டிங் மாஸ்டர்ல நான் ஏற்கனவே எப்படி மல்டி லெஜர் கிரியேஷன் எப்படி பண்றது, ஆல்டர் பண்றதுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுக்குறேன். பார்க்கலன்னா பாத்துக்கங்க. இன்னைக்கு நாம இன்வென்டரி மாஸ்டர்ல ஸ்டாக் குரூப், மல்டி ஸ்டாக் குரூப் எப்படி கிரியேஷன் பண்றது, ஜிஎஸ்டி ரேட் எப்படி செட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம், மல்டி ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேஷன் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இன்வென்டரி மாஸ்டர்ல ஸ்டாக் குரூப்புக்குள்ள போலாம். ஆல்ட் H ஷார்ட்கட். இது பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மல்டி மாஸ்டர் ஓபன் ஆகும். இதுல மல்டி கிரேட் இருக்கும், மல்டி ஆல்டர் இருக்கும், ஜிஎஸ்டி ரேட் செட்டப் இருக்கும். முதல்ல நம்ம மல்டி கிரேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அண்டர்ல பாத்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ஸே இருக்கட்டும். கீழே நேம் ஆஃப் த ஸ்டாக் குரூப்னு இருக்கு பாருங்க, அதுல சர்வோ 4T 20W ஓகே ஆயில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அண்டர் பிரைமரியிலே இருக்கட்டும். should quantities of item be added, அது yes கொடுத்துக்கங்க. சரிங்களா? ரெண்டாவதா சர்வோ 4T 40W ஆயில், இதுவும் பிரைமர்ல இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம yes கொடுத்துக்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா HP சர்வோ சூப்பர் 20W ஆயில். சரிங்களா? இதுவும் பிரைமர்ல இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்க yes கொடுத்துங்க. HB சர்வோ சூப்பர் 40W ஆயில், இதுவும் பிரைமர்ல இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்க yes கொடுத்துங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா கல்ஃப் பிரைட், ஓகே கல்ஃப் பிரைட் 4T அல்ட்ரா பிளஸ், ஓகே பிளஸ் 20W, இதுவும் பிரைமரி. இந்த இடத்துல நீங்க yes கொடுங்க. இது மாதிரி நீங்க மல்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன லிஸ்ட் ஆஃப் த குரூப்ஸ் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஓகே, நம்ம இப்ப ஜிஎஸ்டி ரேட் செட் பண்ண போறோம். ஜஸ்ட் நம்ம ஹெச்பி சர்வோ 40W ஆயில் இருக்குமே, அதை செலக்ட் பண்ணுங்க. நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி வந்துடும். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நீங்க எஸ் கொடுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆயில் கொடுத்துக்கலாம். HSN கோடு பாத்தீங்கன்னா 27101980. ஓகே, நீங்க இந்த டீடைல்ஸ் கரெக்டா நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஆகாது இன்வாய்ஸ்ல. சரிங்களா? இந்த இடத்துல டாக்ஸபிலிட்டியில நீங்க டாக்ஸபிள் செலக்ட் பண்ணீங்க. நான் 18% ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். நம்ம இதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இதே மாதிரி தான் நீங்க எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ரேட் பிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆல்ட் H கொடுத்துட்டு நீங்க ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்தது வந்துடும். சரிங்களா? இதுதான் நம்ம கொடுத்தோம். ஹெச்பி சர்வோ 40W நம்ம ரேட் பிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? 18%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 9%. இப்படிதான் ஜிஎஸ்டி ரேட் பிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி வந்துடும். அந்த இடத்துல நீங்க செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ல நீங்க எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆயில் வழக்கமா கொடுத்துங்க. HSN நோடு கரெக்டா போடணும். 27101980. ஓகே, டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள் 18%, எத்தனை பெர்சன்டேஜோ அந்த பெர்சன்டேஜ் நீங்க கொடுத்துங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க ஆல்ட் H கொடுத்துட்டு ஜிஎஸ்டி ரேட் செட்டப்ல போய் பாத்தீங்கன்னா அது வந்துடும். நம்ம இப்ப 20W கொடுத்தோம், அது வந்துருச்சு பாருங்க. இப்படிதான் ரேட்டை நீங்க செட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது மல்டி ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் பண்ண போறோம். நீங்க ஒன்ஸ் பேக் இந்த ஸ்டாக் ஐட்டம்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. ஆல்ட் H கொடுங்க. ஆல்ட் H கொடுங்க. அதுல மல்டி கிரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த குரூப்புக்கு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போறோமோ, அதாவது ஸ்டாக் ஐட்டம் எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப் இந்த இடத்துல நீங்க போட்டுக்கணும். சரிங்களா? இப்ப நான் பாத்தீங்கன்னா சர்வோ 20W செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்வோ 20W செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல நான் வந்து குரூப் அதாவது ஸ்டாக் ஐட்டத்தோட நேம் வந்து எழுதுறேன். சர்வோ 4T 20W ஆயில், ஓகே 20W ஆயில், ஓகே 900 ml, ஓகே 900 ml. இந்த இடத்துல யூனிட், இந்த இடத்துல அண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்தது யூனிட் நம்ம வந்து நம்பர்ஸ், நான் ஏன்னு கேட்டேன்னா என்ன 900 mlங்கிறத முன்னாடியே கொடுத்துட்டேன். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் யூனிட் வந்து நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஓப்பனிங் குவான்டிட்டி இருந்தா போட்டுக்கலாம், ரேட்டு அமௌண்ட் இருந்தா நீங்க வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சர்வோ 4T 20W ஆயில் 1 லிட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். 1 லிட்டர், ஓகே 1 லிட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வந்து கொடுத்துக்கிறேன். இப்படிதான் நீங்க வந்து மல்டிபிளா ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும். இதுல நம்பர் செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாருங்க. நீங்க என்னென்ன ஐட்டம்லாம் கிரியேட் பண்ணீங்களோ, ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே இப்படிதான் வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்படிதான் வந்து மல்டிபிளா நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர் பண்ணா ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம குரூப்லயே வந்து நம்ம வந்து என்ன ஜிஎஸ்டி ரேட் வந்து செட் பண்ணிட்டோம். அதனால ஐட்டம் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து டேக்ஸ் வந்து கால்குலேஷன் வந்து ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டாக் குரூப் கிரியேஷன், ஜிஎஸ்டி ரேட்டை வந்து எப்படி வந்து செட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் அது எப்படி ஆல்டர் பண்றது அது வரைக்கும் பார்த்தோம். இப்ப நம்ம வந்து ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து போட்டு இது ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். நம்ம வழக்கம் போல கேட்வே ஆஃப் த டேலி நீங்க வந்துட்டு வவுச்சர் வந்து பிரஸ் பண்ணுங்க. ஓகே, F8 சேல்ஸ், ஓகே F8 சேல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு கஸ்டமரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சங்கீதா ஏஜென்சி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெலிவரி டீடைல்ஸ், டிஸ்பேச் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல்ஸ் நீங்க எல்லாம் வந்து கொடுத்துக்குங்க கரெக்டா. ஓகே, என்ன கொடுக்கணும் கொடுத்துங்க. பார்ட்டி டீடைல்ஸ் இதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? சேல்ஸ் லெஜர்ல வந்து நம்ம வந்து சேல்ஸ் வந்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வோ 20W 900 ml வந்து செலக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ சென்னை லொகேஷன், சென்னை பிரான்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். குடவுன்ல குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 100 பீஸ், ரேட் வந்து பாத்தீங்கன்னா 270. சரிங்களா? 270 ஜஸ்ட் என்டர். அதுக்கப்புறம் சர்வோ 1 லிட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதே சென்னை லொகேஷன், இது குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 50, ரேட் வந்து பாத்தீங்கன்னா 298. ஓகே 298. அடுத்தது சர்வோ, நம்ம என்னென்னலாம் கிரியேஷன் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் நம்ம போட்டு வந்து பார்த்துக்கலாம். 4 லிட்டர் சென்னை கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 20, ரேட் வந்து பாத்தீங்கன்னா 580. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 580 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்க என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அவுட்புட் ஜிஎஸ்டி வந்து போடுங்க. அவுட்புட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி. சரிங்களா? இப்ப நம்ம அதாவது நம்ம கிரியேட் பண்ண மல்டி ஸ்டாக் குரூப்பும் சரி ஐட்டம்ஸும் சரி ஜிஎஸ்டி வந்து அழகா வந்து கால்குலேஷன் வந்து ஆகுது. நீங்க கரெக்டா வந்து கொடுத்தீங்கன்னா, அதாவது ஹச்எஸ்என் கோடு அந்த டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸபிளா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க என்ன ரேட்டோ அதை வந்து கரெக்டா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரேட்ல வந்து கொடுத்தீங்கன்னா அழகா வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் வந்து ஆகும். சில பேர் கால்குலேஷன் ஆகலான்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை கரெக்டா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆகும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.